ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்ம இந்த வீடியோவில் 2 முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது. அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்கி ட்ரால் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி மேடம். இவங்க 2 பேரும் நடுவில் டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் இவங்களை பற்றியான பேச்சுகள் அப்படின்றது நாளுக்கு நாளுக்கு அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. எல்லாருமே இவங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சைந்தவி மேடம், அதாவது வந்து ஜிவி பிரகாஷ் சைந்தவி மேடமோட வீட்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு இரும்பு பெட்டி, அதாவது பழைய காலத்துலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, அதாவது நம்ம அப்பாலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் வச்சுட்டு இருந்த அந்த இரும்பு பெட்டிகள் அப்படின்றது கண்டிப்பாக இப்போ கண்டெடுக்கப்பட்டிருக்காம். அதை பல இன்னும் இருந்திருக்கு அப்படின்றது அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ரால் பண்ணிக்கலாம். முதல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜிவி பிரகாஷ் சைந்தவி மேடமோட வீட்டில் அந்த பொட்டியில் இருந்துச்சு இல்லையா, அது உள்ளே முழுக்க இவங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ்லாம் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ் சைந்தவிக்கு கொடுத்த நிறைய கிஃப்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ரொம்ப அதாவது ஆரம்ப காலத்தில் இவங்க ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தான் நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் 11 இயர்ஸாக இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இவங்க சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் கொடுத்த நிறைய கிஃப்ட்டோட கவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த கிஃப்ட் எல்லாமே கூட பத்திரமா எடுத்து வச்சுருக்காங்களாம். அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தையுமே சேகரித்தது மட்டும் இல்லாமல் அவங்க கல்யாணத்தோட ஃபோட்டோ, இவங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ், இவங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதோட இது எல்லாத்தையுமே பத்திரமா சேகரித்து வச்சுட்டு இருந்துக்கிறாரு. ஸோ அதை பார்த்தோன்னே என்ன இவங்க இவ்வளோ லவ் வச்சுருக்காங்க இவங்க மேலே 2 பேருமே. ஸோ பட் ஆனால் இருந்தாலும் கூட இப்போ திடீர்னு டிவோர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம், அது மட்டும் இல்லாமல் இந்த கிஃப்ட்ஸ்லாம் பார்த்து சைந்தவி மேடம் ரொம்பவே கதறி அழுதுருக்காங்க. என்ன இது இவ்வளோ இருக்காங்களே, பட் இருந்தாலும் கூட இப்போ திடீர்னு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட அவர் சவுதி அரேபியா அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிருந்தார். அங்கே எங்கே போயிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துக்காக, வேட்டையன் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிக்கிட்டு இருக்கார் இல்லையா, அதில் ஒரு சில பார்ட்ஸ்க்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்கே போயிருந்தார். ஒரு 15 நாள் ஷூட்டிங் நடந்துட்டு கோல்டன் வீசா வேறு கொடுத்துருந்தாங்க. அங்கே போய் அவர் கொஞ்சம் நாள் ஓய்வெடுக்க போகிறேன்னு வேறு சொல்லியிருந்தார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே சூப்பராக முடிச்சதுக்கப்புறம் இப்போ அவர் சென்னை திரும்பியிருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதுக்காக நம்மளோட கூலி அப்படின்ற படத்தோட டைரக்ஷன்ஸ்க்காக அடுத்த ஒரு வாரத்தில் படத்தோட டைரக்ஷன் ஸ்டார்ட் ஆக போது மறுபடியும் இவர் போய் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே சூப்பரான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஏர்போர்ட்லேருந்து வீடு திரும்பி தரலையா சென்னைக்கு. ஸோ அப்படி வரும்போது அவங்க ஃபேன்ஸ் யாரோ திடீர்னு அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு நின்று வணக்கம் சொல்லிட்டு சல்யூட் அடிச்சுட்டு போயிருக்காரு. அந்த ஒரு வீடியோவுமே சோஷியல் மீடியாவில் இப்போ பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கண்டிப்பாக தன்னிலை மறவாத, தன்னோட ஃபேன்ஸை மறக்காத ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.